மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. வெரி நேச்சுரல் எவ்ரிடே லுக் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஐ தாட் ஓகே நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோன்ட்டு. லெட்ஸ் கோ. இந்த மேக்கப் வந்து நேச்சுரல் மேக்கப் எப்படி போடுறதுன்ட்டு இதுல நான் ரெண்டு விஷயம் யூஸ் பண்ண போறதில்ல. கன்சீலரும் யூஸ் பண்ண போறதில்ல, ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ண போறதில்ல. இது வந்து யாருக்கெல்லாம் உபயோகப்படும்னா, இந்த மாதிரி பரபரப்பா அடே டைமே இல்லாம இருக்கிற சம்டைம்ஸ் நம்ம வெளியே போய் பக்கத்து வீட்டு ஆண்டியை பார்க்கும்போதோ இல்ல டாக் வாக்கிங்கோ கிராஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போதோ அப்பெல்லாம் நமக்கு வந்து மேக்கப் போடணும்னு இருக்காது. ஆனா நம்ம வி வாண்ட் டு லுக் குட், பிரசன்டபிளா இருக்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி மேக்கப் தான் இது. ஸோ இதுக்கு வந்து மெயினா நம்ம பெரிய லெவல்ல இந்த ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ணு ஸ்மூத் பண்ணு அதெல்லாம் கிடையாது. பிளைன் அண்ட் சிம்பிள். என்ன ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து இந்த சிஸ்டமேட்டிக்கா இந்த மெத்தட்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஐ ட்ரைட் இந்த உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த லேட் ஆனதுக்கு காரணமே ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபுளுசர், இந்த இன்டர்நெட்ல இருக்க இன்ஃபுளுசர் சொன்ன ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எதுனா சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆன எனக்கு என்னோட ஸ்கின் டைப்க்கு கரெக்டான ப்ராடக்ட். அண்ட் ஐ திங்க் நான் வந்து ஐ ட்ரைட் ஆன் கப்பல் ஆஃப் அதர் ஸ்கின் டைப்ஸ் as well, லைக் ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின். அவங்களுக்கும் இட் லுக்ஸ் குட் ஈக்குவலி. அதனால அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் சஜஸ்டிங். ஸோ உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆதான் சொல்லுங்க. மைனஸ் வெரி ட்ரை ஸ்கின், அதனால பார்க்க அப்படி தெரியாது, ஆனால் இட்ஸ் ட்ரை ஸ்கின் எனக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் which I'm going to use is கதலி. இது வந்து கிரேப் வாட்டர். இது வந்து மாய்ஸ்சர் பண்ணுது. இது சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ ட்ரைட் இட் ஆன் மை கிளைண்ட்ஸ் ஃபார் த சென்சிட்டிவ் ஸ்கின் கிளைண்ட்ஸ். அவங்களுக்கும் இது நல்லா இருந்துச்சு. ஸ்ப்ரே நல்லா கொஞ்சம் காயிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லெட் இட் ட்ரை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். இல்லைனா இஃப் யூ ஹேவ் ஃபேன் கீப் இட் த ஃபேன். இல்லைன்னா நம்ம கையே ஃபேன் இப்படி நல்லா தரையிட்டோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறது இது வந்து ஒரு சீரம். இது வந்து எத்தனை சீரம் யூஸ் பண்ணாலும் ஐ ஜஸ்ட் கம் பேக் டு மை அகைன் இந்த சீரம்க்கு தான். ஐ லைக் இட் ஒர்க்ஸ் ஃபார் மை ஸ்கின். இட்ஸ் அகைன் ஃபார் இட் ஹாஸ் 95% ஹைட்ராலிக் ஆசிட்னு சொல்றாங்க. இட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் ட்ரை ஸ்கின். போத் நான் வந்து இங்கேயும் ட்ரை பண்ணேன், கலிஃபோர்னியாலையும் ட்ரை பண்ணேன், which has a humid weather, and இந்தியாலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லைக் இட் போத். அதனால எனக்கு ஐ லைக் திஸ் சீரம். கொஞ்சம் நல்லா போட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் மோஷன் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் யூ a nice feel. நெக்குக்கும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்ததா அதுக்கும் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். எனி மாய்ஸ்சரைசர் ஒர்க்ஸ். நான் வந்து லாக்மியோட அப்சல்யூட் ஹைட்ரா பேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஜெல் கிரீம். பிகாஸ் என்னோடது வந்து நல்ல ட்ரையா இருக்கிறதுனால நான் ஜெல் பேஸ்ட் கிரீம் எடுத்திருக்கேன். இப்போ இன்கேஸ் நீங்க ஆயிலி ஸ்கின் இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி தின்னரா இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒர்க்ஸ் வெல். நல்லா கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் போட்டுக்கோங்க. மெயின்லி ஆன் யோர் டீ ஜோன். By now you might be knowing it. What's coming next? Again, Lakmeoda sunscreen. இது 50+ இருக்கிறதுனால I thought PA++++ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என் பர்சனல் கிட்ன்றதுனால I like this because I travel a lot. I like all the products in the stick format. எனக்கு இது works fine. If suppose நீங்க வந்து கிளைண்ட்க்கு ஒர்க் பண்றீங்கன்னா liquid is much better. அண்ட் இதுல வந்து லிக்விட் ஃபார்மேட்லயே லாக்மில வருது. ஆனா ஐ லைக் திஸ் ஒன். ஏன்னா லிக்விட் ஃபார்மேட் வந்து சம்டைம்ஸ் வந்து சில ஸ்கின் டைப்க்கு வந்து பீல் ஆகுது. ஸோ ஐ டென்ட் லைக் இட் மச். ஆனா திஸ் ஒர்க்ஸ், த ஸ்டிக்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ இன் ஆல் ஸ்கின் டைப். அண்ட் தென் இப்போ இனிமேல் இருந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேட் பண்ணுங்க. எதையும் ட்ராக் பண்ணாதீங்க ப்ராடக்ட். ஸோ ட்ரை டு பேட் இட் இல்லை ஃபார் அட்லீஸ்ட் மினிட் ஆர் ஸோ. ஏன்னா இது ட்ரையா இல்லைன்னா அடுத்த ப்ராடக்ட் நம்ம போடுறதெல்லாம் அப்படியே வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ லெட் இட் கம்ப்ளீட்லி ட்ரை. இது ஒரு minute or 2 ஒரு டைம் கொடுங்க போடலாம். The one which I'm using is the Peter Thomas Roth firm. இதுதான் போடுறேன். இது வந்து லிப் பிளம்பிங் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐ டென்ட் ஃபைண்ட் இட் லைக் லிப் பிளம்பர் மாதிரி நான் பார்த்ததில்ல. பட் இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ வந்து ஒரு நைஸ் பிங்கி இந்த பிளாக்கா இருக்கும்ல நமக்கு லிப்லாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதை கண்ட்ரோல் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ் அகைன் அண்ட் அகைன். இப்போ நான் வந்து ஐ க்ரீம் எடுத்துக்கிறேன். எனி ஃபார்மேட் ஆஃப் ஐ க்ரீம் ஷுட் ஒர்க். இது வந்து நான் பிலீவ் ஐ க்ரீம் எடுத்திருக்கேன். லிட் மேலேயும் வேணும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். உங்களுக்கு வந்து க்ளோ ரெசிபியோட ஸ்டிக்கர்
அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது SPF 45 இருக்கிறதுனால ஐம் யூசிங் திஸ் ஸ்டிக். நான் டிராவல்காக தான் இதெல்லாம் மோஸ்ட்லி ஸ்டிக் ஃபார்மேட் வச்சிருக்கேன். பட் இஃப் ஐம் யூசிங் இட் ஃபார் த கிளைண்ட், அந்த பாட்டில் இருக்குல்ல, இட் கம்ஸ் இன் அ பாட்டில். பட் ஆனால் இதில் SPF கிடையாது, இதில் SPF இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் ஃபார் மை கிளைண்ட், ஐ ஆல்வேஸ் யூஸ் த லிக்விட் ஒன். இட் கிவ்ஸ் யூ த சேம் ரிசல்ட். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் யூர் இன் கலிஃபோர்னியா ஹியூமிட் கிளைமேட்ல இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாலும் க்ளோ லுக் கொடுக்கும். பட் வந்து இந்தியாவில் வந்து நான் ட்ரை பண்ணினேன் இந்த ஸ்டிக்கர். அது வந்து எப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் க்ளோயி லுக், இட் லுக்ஸ் லைக் வந்து நம்ம எப்படி சொல்றது, ஒரு மாதிரி வேர்த்து ஒழுகுன லுக் மாதிரி, ஒரு மாதிரி கிரீசி அந்த லுக் கொடுத்தது. இட் டிடன்ட் கிவ் மீ எனி க்ளோ. பட் ஆனால் இங்கே வந்து when I started using பேக் ஹோம் இங்கே கலிஃபோர்னியாவில், ஸோ இட் ஒர்க்ஸ். அதனால இதை நான் நல்லா டீ ஜோனில் wherever I want, I'll just use it. Mainly on the T zone. ஓகேவா? இல்லை SPF இருக்கிறதுனால it works well for me. N17 brush. Caliray Sun Dripper. இது வந்து ஒரு bronzer serum தான். So some reason I don't know what is inside it. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக அந்த bronzerலாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். பட் I like this one. It gives you a nice glow. கொடுத்துருக்காங்க. So it comes like that. ஆனால் வந்து என்னன்னா, என்னோட மீடியம் ஸ்கின் டோன் தான். ஆனால் இட் ஒர்க்ஸ் லைக் இட் மெல்ட்ஸ். நம்ம இந்த ஸ்கின் டோனில் வந்து மெல்ட் ஆகுது அவ்வளோ நல்லா. அதே மாதிரி ஐ ஹேட் சீன் ஃபார் த டார்க்கர் ஸ்கின், அவங்களுக்கும் வந்து இட் ஒர்க்ஸ். இது எப்படி மெல்ட் ஆகுதுன்னா, இட் சம் ரீசன் இட் ஒர்க்ஸ் லைக் அ கரெக்டர். ஆல்சோ வந்து இது எனக்கு வந்து நல்லா ஒரு நேச்சுரல் க்ளோ. இந்த மாதிரி மீடியம் ஸ்கின் டைப்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். அப்படியே ஒரு லைட் அடிச்சதுன்னா, சன் அடிச்சதுன்னா, என்னமோ நம்ம இன்னர் க்ளோ மாதிரி நம்ம ஸ்கின்னை, நம்மளோட எண்ட் ரிசல்ட்டே வந்து நம்ம க்ளோ அடிக்கணும்ன்றது தானே. அதனால வந்து நல்லா ஹெல்தி ஸ்கின் மாதிரி, தோ இட் இஸ் நம்ம வந்து வேற எதுவும் போடலனாலும் இட் கிவ்ஸ் யூ a nice glow. அதனால நான் என்ன பண்றேன், இந்த பிரான்சர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு மட்டும் பிளைனா யூஸ் பண்றேன். அண்ட் இட் ஒர்க்ஸ் வெல் வித் நம்ம வந்து பேட் ஸ்கின்க்கும் போடுறோம், அதே சமயத்துல ஃபவுண்டேஷன் அதுக்கும் மேக்கப் போட்டாலும் இட் லுக்ஸ் ரியலி நைஸ். இந்த ப்ராடக்ட் ஒன் ஆஃப் த குட் பாயிண்ட். இது இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை இன்டர்நெட். ஆனால் இட்ஸ் லைக் நல்லா இட் ஒர்க்ஸ் அவுட் வெரி வெல் ஃபார் மீ. அதுவும் இந்த ஸ்கின் டைப்க்கு வந்து நமக்கு அழகா நமக்கு இன்னர் க்ளோ அப்படி கிடைக்குது. நான் கரெக்டாக அந்த பிரான்சர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ, அண்டர் த ஜா, அதே சமயத்தில் ஷீக்ஸு, அந்த சைட்ஸ், அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் லெஃப்ட் ஓவர் எடுத்து கொஞ்சம் இந்த சன் கிஸ்ட் நோஸ் வர்றதுக்காக லைட்டாக அந்த நோஸில் வந்து சைட்ஸில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் லிட்லேயும் போட்டுக்கலாம். ஓகேவா? எனக்கு இது போட்டாவே வந்து ஐ ஃபீல் லைக் ஓ மை காட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல். நல்ல ஒரு லுக். Again, the other product which I'm going to use is a blusher. Blush இல்லாமல் எனக்கு பிடிக்கும். நம்ம வந்து அந்த அப்படி என்ஹான்ஸ்டு அப்படி சிஸ்டம் அப்படி பிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த blush I think it works well for all the skin type. நான் வந்து இது ஃபென்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கூட N13 ப்ரஷ் டிப் பண்ணிக்கோங்க நல்லா. எக்ஸ்ட்ராவை எப்பொழுதும் பேட் அவுட். அப்புறம் இந்த சீக்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த சீக்ஸுக்கு என் சீக்ஸ் ஆண்டா தான் போடுறேன் நான். அப்புறம் அதை மேலே தூக்கி போகிறேன். ஏன்னா இது நம்ம மோஸ்ட்லி நான் வந்து இந்த என்ன சொல்கிறது நேச்சுரல் லுக் தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஐ வாண்ட் ஆல் மை ப்ராடக்ட்ஸ் டு பி ஆன் த நேச்சுரல் சைட். அது இங்கேயும் கொஞ்சோண்டு இந்த சென்டர் ஆஃப் த இது பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த இடத்துலையும் போட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஃபோர்ஹெட் அண்ட் தென் பாட்டம் சின். ஓகேவா? யூஸ் பண்ணணும், பிளஷ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எனி ஃபார்ம் ஆஃப் லிப்ஸ்டிக் கூட இந்த லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2 ஷேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒன்று வந்து டார்க்கர் ஷேட் வந்து இந்த சீக்ஸில் போடுறோம், லைட்டர் ஷேட் வந்து நம்ம அகெயின் இந்த பேக்ல போடுறோம். ஸோ லைட்டர் ஷேடுக்கு நான் வந்து ரேர் பியூட்டியோட கிரேஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? டாட்டே போதும் இதுக்கு. இங்க லைட்டர் கலர் இந்த இடத்துல. அதே மாதிரி இதை எடுத்து நான் அந்த கண்ணுலையும் லைட்டா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸை இதுவே வந்து நல்லா இருக்கும் பார்க்க வெளியே சன்ல போகும்போது. பட் ஸ்டில் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோ வர்றதுக்காக இந்த மெரிட் இருக்குல்ல, மெரிட்டோட
நான் காவான்ற ஒரு இது யூஸ் பண்றேன். மோஸ்ட்லி மைன் அண்டர்டோன் இட்ஸ் கோல்டு அண்டர்டோன். ஆனா திஸ் ப்ராடக்ட் ஒர்க்ஸ் வெல். எனக்கு வந்து இது சம் ரீசன் இந்த பேர்ல் கலர் வந்து யூஸ்வலா இதுவா கொடுக்கும், ஆஷியா ஆக்கி விட்டுரும் நம்ம இந்த மாதிரி கோல்டு அண்டர்டோன்ல போடும்போது. பட் ஸ்டில் திஸ் ஒன் ஒர்க்ஸ் வெல் ஃபார் மீ. ஆனா பாத்தீங்கன்னா மேக்கப் வித் ஃபவுண்டேஷன் போடும்போது இது கிரீஸியா கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால பேர் ஸ்கின்க்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஐம் ஸ்டில் ட்ரைங் டு லேர்ன் த டெக்னிக்ஸ், எப்படி இது மேக்கப் இதில் போடுறாங்கன்ட்டு. பட் ஆனால் இந்த ஸ்கின்னுக்கு ஒன்றும் ஃபவுண்டேஷன்லாம் போடாத ஸ்கின்னுக்கு நேச்சுரல் க்ளோ இது கண்டிப்பாக கொடுக்குது சூப்பராக. ஸோ இந்த M17 ப்ரஷ் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மெரிட் வந்து I liked it so much. I kept it on my pro kitலையும் ஒன்று வச்சிருக்கேன். பர்சனலுக்காகவும் I bought it one. Extra, I'm just tapping it here. இந்த Rare Beauty-யோட blush நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கை இருக்குல்ல, இதே வச்சு நல்லா வைப் அவுட் பண்ணி அப்படியே நல்லா இதை தூக்கி விட்டுருங்க. நல்லா அது வந்து நமக்கு பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருக்குல்ல நம்ம போட்டதுலேயே, ஸோ அதே வந்து நம்ம எடுத்து லிப்புக்கு போடுவோம். ஆனால் மோஸ்ட் நேச்சுரல் லுக்கு I'm not going to use any lip liner. இது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. சார்லட் டில்பரியோட பிளாக் ப்ரௌன் ப்ரோவிஸ் எடுத்துக்கிறேன். ப்ரோவிஸ் எடுத்துட்டு நான் I'm not going to draw. என்னோட பார்த்தீங்கன்னா என்னோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின். நான் அதுக்கு எப்போதுமே உட்காந்து வரைஞ்சிட்டு போவேன். ஆனால் எப்போ டைம் இல்லையோ அப்போ திஸ் இஸ் ஒன் விச் ஐ யூஸ் இட். ஃபர்ஸ்ட்டு நல்லா வாரிக்கோங்க ஐப்ரோஸை. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் டிப் பார்த்தீங்கன்னா எப்போதுமே எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ப்ராடக்டை எங்கெல்லாம் நமக்கு ஃபில்லிங் வேணுமோ அந்த இடம்லாம் ஐப்ரோஸ்க்கு மேலே நல்லா அழகாக ஃபில் பண்ணிக்கோங்க. டோன்ட் வரி அபவுட் எக்ஸ்ட்ராஸ். மேலே போதே, அங்கே போதே, இங்கே போதே அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம வந்து ஆல் வி நீட் இஸ் டு ஃபில் இட் அப். நல்லா எங்கெல்லாம் டார்க்காக வேணுமோ அந்த இடத்துல ஃப்ரண்ட்டுதையும் நல்லா வர்றதுக்கு சைட்ஸும் நல்லா வாரி விட்டுருங்க. ஓரளவுக்கு நம்மளோட ஷேப் வந்துருச்சு. இஃப் யூ ஆர் ஹாப்பி, அது வரைக்கும் நல்லா வாரிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் வாரியாச்சா? வாரின பிறகு let it dry. இப்போ மெயினான ஆள் வராரு யாரு? நம்ம குயிக் டிப். இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராவா போட்டிருக்க எல்லா ஏரியாவும் ஜஸ்ட் ட்ரை டு வைப் இட் ஆஃப். அதே மாதிரி கிளீன் சைட்ல பார்த்து எடுக்கணும். இல்லைன்னா அதே அழுக்கு கடை இடத்துல போட்டீங்கன்னா கல்ல ஊற்றிக்கும். ஸோ we are going to fix it. அதே மாதிரி I'm just trying to comb it. மேலே அப்படியே தூக்கி விட்டுக்கிறேன். கீழே இருக்குல்ல, நான் கொஞ்சம் சைடு மேலே அப்படியே விட்டுக்கிட்டோமா. உங்ககிட்ட இருக்க மஸ்காரா, எனி மஸ்காரா சும்மா லைட்டா அப்படி டச்சப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப மஸ்காரா எல்லாம் போட போறதில்ல. வாண்ட் டு கீப் இட் நேச்சுரல். ஸோ அதனால
லைட்டா போட்டு அப்படியே விட்டு போறேன். பட் பீப்புள் whoever wants can always do it. செட் இந்த நம்ம பண்ண பிளஷ்லாம் போயிடும். அதனால போகாம இருக்கிறதுக்காக எனி பிளஷ் நான் இப்போ வந்து நட்டாஷாவோட க்ளோ பிளஷ் எடுத்திருக்கேன். ஐம் கோயிங் டு யூஸ் த சேம் பிரஷ். ஆனால் அந்த பேக் சைடு யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பிங்க் கலர் மாவி இருக்கிறது ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு புட் இட் ஹியர். டேப் 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 அப் சைடு. இது அதே மாதிரி இந்த இடத்துல டேப் 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 அப் சைடு. அதே மாதிரி இந்த லாஸ்டா இருக்கிறத இங்க பண்றோம். ஓகே, again on the Caudalie mist எடுத்து I'm going to spray one more time to keep it moisture. இது செட்டிங் கிடையாது, just to keep it hydrated. இது நான் யூஸ் பண்றேன். காயணும், காஞ்ச பிறகு we are all good. Let it dry. பண்ண போறது வந்து திருப்பி அகைன் நியூ குயிக் டிப். இந்த இடத்துல கிளீன் பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த லிக்விட் அந்த இந்த லிப்ஸ்டிக் போட்டோம்ல அந்த இடத்துல அதுவும் அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஜஸ்ட் ட்ராக் ஆல் யோர் ஸ்டப்ஸ் அப் சைட்ல. நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்கு மட்டுமே இந்த மேக்கப் டியூட்டோரியல்.